வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு பெரிய ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரையில் 2 மரங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த வழியாக வந்துட்டு ஒரு சிட்டுக்குருவி வந்திருக்கு. வரும்போது இந்த 2 மரங்களை பார்த்த உடனே அந்த சிட்டுக்குருவிக்கு நம்ம இந்த மரத்துலேயே தங்கி நம்ம இங்கேயே நம்ம வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. அப்போதைக்கு ஒரு மரத்திட்ட கேட்டிருக்கு, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, நானும் என்னோட குஞ்சுகளும் வசிக்கிறதுக்கு ஒரு கூடு கட்டணும், அதுக்கு உங்கள் மரத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, அதுக்கு அனுமதி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. முதலில் இருந்த மரம் என்ன சொல்லியிருக்கு, முடியாது, உனக்கு என்னோட மரத்தில் இடம் கிடையாது, நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு முதல் மரம். சரின்னு குருவி வந்துட்டு 2வது மரத்திட்ட கேட்போன்னு சொல்லி 2வது மரத்திட்ட கேட்குது, மரமே நான் கொஞ்ச நாள் உன்னோட மரத்தில் கூடு கட்டி வாழலாமா, என்னோடய குஞ்சுகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாளில் காற்று மழை காலம் வரப்போகுது, அதனால் உன்னோட மரத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு அனுமதி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த 2வது மரமும் ஓகே, நீ என்னோடய மரத்தில் கூடு கட்டிட்டு வாழு அப்படின்னு அனுமதி கொடுத்துருச்சு. சரின்னு குருவி கூடு அதில் கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்குது. காலையில் இரையை தேட போயிட்டு திரும்ப மாலை நேரத்தில் தன்னோட குஞ்சுங்களுக்கு இரையை கொடுத்துட்டு அந்த மரத்திலே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அன்று ரொம்ப பலத்த மழை, காற்று, மழை, வெள்ளம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சோன்னா முதல் மரத்தை அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த தண்ணி ஆற்றோடு இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போதைக்கு அந்த குருவி பார்த்து அந்த மரத்தை பார்த்து சிரிக்குது, பாரு, எனக்கு வசிக்க கூடு கட்ட எனக்கு இடம் இல்லைன்னு உன்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ எனக்கு அனுமதி தரலை, எனக்கு கொடுக்கல நீ உன்னோட மரத்தை, அதனால தான் இப்போ நீ தண்ணியில் அழித்து செல்லப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி அந்த குருவி அந்த மரத்தை பார்த்து சிரிக்குது. அப்போது தான் அந்த மரம் குருவிக்கிட்ட ஒரு பதில் சொல்லியிருக்கு. என்னென்னா, எனக்கு தெரியும், நான் ரொம்ப வலுவடைஞ்சிட்டேன், எனக்கு இந்த மழையில் என்னை தாங்கிக்கிற சக்தி என்கிட்ட இல்லை, நான் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் உனக்கு என்னோடய மரத்தில் தங்க இடம் தரலை, நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நான் உனக்கு இடம் தராமல் இருந்தேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த மரம் சொல்லிவிட்டு அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ தான் அந்த குருவி ரொம்ப வருத்தப்படுது, ஆகா நம்ம இந்த மரத்தை ரொம்ப தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு. அதனால் உங்களை யார் நிராகரித்தாலும் அவர்களை நீங்கள் தவற நினைக்க வேணாம். ஏன்னா வெளிப்புற தோற்றத்தில் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், உள்ளே அவங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் அவங்க உங்களுக்கு கொடுக்குற பதில்னால அவங்கள வெளி தோற்றத்தை பார்த்துட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாமல், நம்மளை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் தவறாக நினச்சிக்காம, இதனால ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் நம்மளை இவங்க நிராகரிக்கிறாங்க, இதனால தான் இவங்க நமக்கு சரியாக பதில் சொல்ல, இதனால தான் நம்மளை இவங்க அனுமதிக்கலை அப்படின்னு நாமளாக நினச்சிட்டு நம்ம நல்ல எண்ணத்தோடு இருந்தோன்னா லைஃப் நல்லாயிருக்கும்.